சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உன் கஷ்டம் எல்லாம் குறைஞ்சு சீக்கிரம் மிஷின்ல உட்கார்ந்து வேலையை பார்க்கணும். அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம்க்கா. என்ன இப்படி சொல்லிட்ட? அந்த கருணாகரனை எதுக்கு ஆள் இல்லைன்னா நீ இந்த வேலை பார்க்க வேண்டியதா போச்சு. இப்ப அன்பண்ண மகேஷ் சாரு இப்ப புதுசா வந்திருக்க சூப்பர்வைசர்னு எல்லாருமே உன் பக்கம் தான் இருக்காங்க. இனிமேல் பாரு, எல்லாமே நல்லதே நடக்கும். அப்படி நடந்தா சந்தோஷந்தே. பாப்போம். இந்த சௌந்தர்யா, ரேவதி, இந்தா ரோஜா, இந்தா ஐயோ சார், சார் மன்னிச்சிருங்க சார், நீங்க நிக்கிறது நான் கவனிக்கல. பரவாயில்ல ஆனந்தி, நீங்க தெரிஞ்ச போது இருந்தாலும் நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சுலபமா இருக்குது சார். எங்க ஊர்ல சின்ன வயசுல நுங்கு வண்டி தள்ளுற கணக்கா இங்க இப்படி சர்ரு சருன்னு இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப நேரமா துணி எடுத்துக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் நடந்துட்டு இருப்பேன். இப்ப 10 நிமிஷத்துல எல்லாருக்கும் துணியை கொடுத்து வேலையை வேகமா முடிச்சிடுறேன். எல்லாம் உங்களால்தே சார். உங்களுக்கு எம்புட்டு நன்றி சொன்னாலும் தகும் சார். என்ன ஆனந்தி, நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்லி என்ன வெளியாளாக்க பாக்குறீங்க? எல்லாரும் என்கிட்ட பேசவே யோசிச்சப்ப நீங்க தானே முதல்ல என்கிட்ட வந்து பேசுனீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கஷ்டப்படுறத நான் மட்டும் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் இங்க வந்த அன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சுதான் உங்களுக்கு மறைமுகமா உதவி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா நான் நேரா வந்து உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நிச்சயமா அதை ஏத்திருந்திருக்க மாட்டீங்க. சோ உங்க கஷ்டத்தை குறைக்க உங்களுக்கே தெரியாம ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிதான் இந்த ட்ராலி வாங்க ஏற்பாடு பண்ண. இப்போ அது உங்களுக்கு இவ்வளவு உதவியா இருக்கும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது பெரிய உதவியாதே இருக்குது. குடோன்ல வேலை பாக்குறவங்க, லோடு ஏத்துறவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் சார். அன்பு, மகேஷ் சார், தில்லை சார் மாதிரி நீங்களும் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறது எங்கேயோ ஊரை விட்டு வேற இடத்து வந்து நிக்கிற எங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குது சார், நம்பிக்கையும் கொடுக்குது. என்ன ஆனந்தி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, இது மாதிரி இன்னும் நிறைய நல்லது உன் வாழ்க்கையில நடக்க போகுது. அதனால இப்பவே எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க, கொஞ்சம் மிச்சம் வைங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது பேசுறதுக்கு வார்த்தை இருக்கும் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே சார். போக போக புரியும். போச்சுடா, எல்லாம் போச்சு. இது நாள் வரைக்கும் நம்ம பலமே கஸ்டம்ஸ் தான். ஆனந்தி, தில்லை, மகேஷ்னு சிட்டிக்குள்ள எந்த டார்ச்சர் இருந்தாலும் சமாளிச்சு கஸ்டம்ஸ் கொண்டு போயிட்டோம்னா அங்கிருந்து டைம்க்கு அப்ராட்ல இருக்க கிளைண்ட்ஸுக்கு டெலிவரி ஆயிடும். ஆனா இன்னைக்கு கஸ்டம்ஸ்ல புதுசா ஒருத்த வந்து உட்கார்ந்துகிட்டு நமக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான்டா. டேய், நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காண்டா அந்த ஆபீசரு. 4 இடத்துல கிளியர் பண்ணி ஷிப்பிங் வரைக்கும் போன கன்சைன்மெண்ட்டை திடீர்னு ஏன்டா அவன் நிறுத்தணும்? அரவிந்த், அவன் ஏதோ ஸ்மெல் பண்ணிருக்கான். கஸ்டம்ஸ்ல மட்டும் மாட்டணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்ல. நாமளும் காலி, தில்லை ராஜன் கம்பெனியும் காலி. டேய்,
நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆனாலும் ஃபாரின்ல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, ஏஜென்ட் ஹெரால்டு, அவன் நம்மள சும்மா விட மாட்டான்டா, போட்டு தள்ளிடுவான். முடிஞ்சதுடா, எல்லாமே முடிஞ்சது. டேய், நான் இங்க டென்ஷன்ல கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ விளையாண்டு இருக்க. அரவிந்த், எதுக்கு நான் இப்படி கத்திட்டு இருக்க? கத்தாம என்னடா பண்ண சொல்ற? இங்க பாரு அரவிந்த், கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிட்டா எல்லாமே முடிஞ்சது. அவனுங்க நம்மள தேடி வர்றதுக்குள்ள நாம முதல்ல இங்கிருந்து ஓடணும், இல்ல கூண்டோட கைலாசம் தான். நாம எதுக்கு நான் ஓடணும்? நீ சொல்றது உண்மைதான், எல்லாமே முடிஞ்சுது. ஆனா நல்ல விதமா முடிஞ்சுது. என்னடா உளர்ற? சென்னை போர்ட்ல இருந்து எக்ஸாக்டா 5:21 மணிக்கு ஷிப் நம்பர் IMO 95255332 இருந்து கண்டெய்னர் நம்பர் MSU 582527 இருக்கிற நம்ம சரக்கு பத்திரமா கிளம்பிடுச்சு. இனிமே எவனாலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. என்னடா சொல்ற? எப்படி? புதுசா வந்திருக்க ஆபீசர் பயங்கர ஸ்ட்ரிக்ட், லஞ்சம் எதுவும் வாங்க மாட்டான்னு சொன்னானுங்களே. ஆனா எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதை தட்டினா எப்பேற்பட்ட ஆபீசரா இருந்தாலும் நம்ம வழிக்கு வந்துருவான். அந்த புது ஆபீசரோட வீக்னஸ் உள்ள இருக்கு. வா. நான் ஸ்கூலுக்கு போகணும். ஏய், வாய மூணு சும்மாரு. நான் போகணும். ஏய் அரவிந்த், யாரா அது? அந்த கஸ்டம்ஸ் ஆபீசரோட உயிருக்கு உயிரான பொண்ணு. கண்டெய்னர் போலனா உன் பொண்ணோட உயிர் போயிடுன்னு சொன்னேன். முதல்ல அவன் நம்பல. ஸ்கூலுக்கு போன பொண்ணை தூக்கிட்டேன். கண்டெய்னருக்கு அப்ரூவல் கொடுத்து ஹார்பர்ல இருந்து அனுப்பி விட்டான். நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியலன்னு சொன்னல, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே பிரச்சனை பண்ண மாட்டான். கவலையப்படாதண்ணா. நான் வீட்டுக்கு போகணும். என்ன வீட்டுல கொண்டு போய் விடுங்க. சரி சரி, போலாம் போலாம். இந்தா சாக்லேட். டேய், என்ன? வேலை முடிஞ்சிருச்சு, குழந்தைய கொண்டு போய் விட்டு வந்து. சரிங்கண்ணா. போயிட்டு வாங்க. பாய். பாய். சூப்பரா தம்பி. எங்க நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுவோன்னு பயந்துட்டேன். அது எப்படி நான் விடுவேன்? இனிமே நாம பயப்படக்கூடாது, மத்தவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படணும். வாடா.